லாஸ்ட் வீடியோல சிம்ப்ளக்ஸ் மெத்தட் வித் 2 கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் நம்ம பார்த்திருந்தோம். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிம்ப்ளக்ஸ் மெத்தட் வித் 3 கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். 3 கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் இருந்தா எப்படி சிம்ப்ளக்ஸ் மெத்தடை சால்வ் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா யூஸ் சிம்ப்ளக்ஸ் மெத்தட் டு மேக்ஸிமைஸ் z equal to x1 minus x2 plus 3x3 subject to constraints x1 plus x2 plus x3 less than or equal to 10, 2x2 minus x3 less than or equal to 2, 2x1 minus 2x2 plus 3x3 less than or equal to 0, non-negative constraint x1, x2, x3 greater than or equal to 0. Now, கன்ஸ்ட்ரைன்ஸ்ல 3 கன்ஸ்ட்ரைன்ஸ்மே இன்இக்வாலிட்டி இருக்குது. இந்த இன்இக்வாலிட்டி எப்படி ஈக்குவாலிட்டியா கன்வெர்ட் பண்ணணுங்கிறத பார்ப்போம். The solution: maximize z equal to x1 minus x2 plus 3x3 subject to the constraints. First constraint x1 plus x2 plus x3. இன்இக்வாலிட்டி ஈக்குவாலிட்டியை கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு ஸ்லாக் வேரியபிள் நம்ம ஆட் பண்ணுவோம். பிளஸ் s1 ஈக்குவல் டு 10. நம்ம இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல நம்ம ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணதுனால அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல என்ன பண்றோம், ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்றோம். தட் இஸ் 0 s1. தென் செகண்ட் ஈக்குவேஷன் 2x2 மைனஸ் x3 பிளஸ் s2 second slack variable that is s2 equal to 2. இது வந்து second equation. Now objective functionலயே நம்ம என்ன பண்றோம், slack variable add பண்றோம். That is 0 s2. Next third equation 2x1 minus 2x2 plus 3x3 plus third slack variable that is s3 equal to 0. இது வந்து third equation. Now objective function என்ன பண்றோம், 0 s3 ஆட் பண்றோம். அதாவது slack variable, third slack variable நம்ம ஆட் பண்ணியாச்சு. Then non-negative constraint that is x1, x2, x3 greater than or equal to 0. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட்ல இனிஷியல் சிம்ப்ளக்ஸ் டேபிள் நம்ம ஃபார்முலேட் பண்ண போறோம். இனிஷியல் சிம்ப்ளக்ஸ் டேபிள் இதுல Cij-ல நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் இதில் எழுத போறோம். தட் இஸ் 1 minus 1 3 0 0 0. பேசிக் வேரியபிள் என்னது, இதோட பேசிக் வேரியபிள்ஸ் இப்போ நம்ம எழுத போறோம். தட் இஸ் x1 x2 x3 s1 s2 s3. இப்போ கன்ஸ்ட்ரெயின்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை நம்ம இப்போ எழுத போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின் அதோட கோஎஃபிஷியன்ட் தட் இஸ் 1, தென் 1 1 அண்ட் s1 ஓட வேல்யூ தட் இஸ் 1 0 அண்ட் 0. ஏன்னா s2 s3 கிடையாது, அதனால 0. சொல்யூஷன் இஸ் 10. செகண்ட் கன்ஸ்ட்ரெயின் x1 கிடையாது, அதனால நம்ம என்ன பண்றோம், 0ன்னு எடுக்கிறோம். x2 ஓட வேல்யூ கோஎஃபிஷியன்ட் தட் இஸ் 2, x3 ஓட கோஎஃபிஷியன்ட் தட் இஸ் -1, s1 கிடையாது, 0ன்னு எடுக்கிறோம். s2 ஓட கோஎஃபிஷியன்ட் தட் இஸ் 1 அண்ட் s3 ஓட வேல்யூ கிடையாது, s3 கிடையாது, அதனால s3 ஓட கோஎஃபிஷியன்ட் தட் இஸ் 0 அண்ட் தி சொல்யூஷன் தட் இஸ் 2. For third constraint இதோட கோஎஃபிஷியன்ட் x1 ஓட கோஎஃபிஷியன்ட் தட் இஸ் 2, x2 -2, x3 தட் இஸ் 3, s1 கிடையாது, 0, s2 கிடையாது, again they are taking 0, s3 ஓட coefficient that is 1 and the solution is 0. இந்த பேசிக் வேரியபிள் எப்படி எழுதணும்னா, இதுல வந்து 3 கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் கொடுத்துருக்கனால இது எப்படி இருக்கு, 3x3 மேட்ரிக்ஸ், 3x3 மேட்ரிக்ஸ் அந்த ஃபார்ம்ல தான் இருக்குது. அப்ப 3x3 மேட்ரிக்ஸ் இதோட ஐடென்டிக்கல் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்னா 1 0 0 0 1 0 0 0 1. அதாவது இந்த டயகனல் வேல்யூ எல்லாமே எப்படி இருக்கும், 1-ஆ இருக்கும். மற்ற எல்லா வேல்யூமே எப்படி இருக்கும், தட் இஸ் 0 0-வா இருக்கும். அதாவது இந்த ட்ரையாங்கிள் வேல்யூஸ் எப்படி இருக்கும், தட் இஸ் 0 0 இருக்கும், 0 0-வா இருக்கும். மேட்ரிக்ஸ்
இந்த ஐடென்டிக்கல் மேட்ரிக்ஸ் இங்க எங்க இருக்குதுன்னு முதல்ல பார்க்கணும். அது எங்க இருக்குதுன்னா இந்த இடத்துல இருக்குது. பாத்தீங்களா? அப்போ இதுல வந்து பேசிக் வேரியபிள்ஸ் இதுல என்ன எழுத போறோம்? இது S1க்கு நேரம் என்ன இருக்குது? 0 1 இருக்குது இல்லையா? S1க்கு நேரம் 1 இருக்கு. மத்த எல்லாமே 0வா இருக்குது. அதனால இதுல பேசிக் வேரியபிள் என்ன எழுதுறோம்? தட் இஸ் S1. செகண்ட் இதுல பாத்தீங்கன்னா இங்க S2க்கு நேரம் என்ன இருக்குது? 1 இருக்குது இல்லையா? அதனால இதுல என்ன எழுதுறோம்? தட் இஸ் S2. சரியா? தென் தேர்ட் கீழே பாத்தீங்கன்னா தேர்ட் கன்ஸ்ட்ரெயின்ல S3க்கு நேரா தான் 1 இருக்குது இல்லையா? அதனால இதுல என்ன எழுதுறோம்? தட் இஸ் S3. சரியா? அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல S1, S2, S3யோட கோஎஃபிஷியன்ட் என்னவா இருந்ததுன்னா 0வா இருந்தது இல்லையா? அது அப்படியே எழுதுறோம் 0, 0, 0. Next we are going to find out Zj. Zj that is 0 into 1 plus 0 into 0 plus 0 into 2. இதோட ஆன்சர் என்னது? எல்லாமே நம்ம 0வால மல்டிப்ளை பண்றதுனால என்னது இதோட ஆன்சர்? தட் இஸ் 0. 0 into 1 plus 0 into 2 plus 0 into minus 3. அப்போ இதோட ஆன்சர் என்னது? அகெயின் தட் இஸ் 0. ஃபர்ஸ்ட் அதாவது இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள்ல இசட்ஜேயோட வேல்யூ என்னவா இருக்கும்? 0வா தான் இருக்கும். அகெயின் 0 into 1 plus 0 into minus 1 plus 0 into 3, this is 0. Again in the value is 0. Again this is 0. This is 0. And again the solution is also 0. சரியா? ஏன்னா நம்ம 0 வச்சுதான் எல்லாமே மல்டிப்ளை பண்ண போறோம். அதனால எல்லா வேல்யூமே எப்படி இருக்கும்? 0வா தான் இருக்கும். Now we are going to find out Cj minus Z. 1 minus 0 ஓட வேல்யூ that is 1. Next minus 1 minus 0. Value என்னது? That is minus 1. 3 minus 0. 3 minus 0 ஓட வேல்யூ என்னது? That is 3. Minus 0. 0 minus 0 ஓட ஆன்சர் that is 0. 0 minus 0 that is 0. 0 minus 0, 0. All the Cj minus Zj that is greater than or equal to 0 or Zj minus Cj less than or equal to 0. For maximization, all the Cj minus Zj less than or equal to 0 or Zj minus Cj greater than or equal to 0. இப்போ இதுல Zj minus Cj ரெண்டு வேல்யூ பாசிட்டிவ்ல இருக்குது இல்லையா? அப்ப ரெண்டு பாசிட்டிவ்ல இருக்கிறதுனால நமக்கு ஆப்டிமம் சொல்யூஷன் அட்டைன் பண்ணணுமான்னு கேட்டா இல்ல. அப்போ இதுல என்ன பண்ண போறோம்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. த்ரீ கன்ஸ்ட்ரெயின்ட் வரதுல செலக்ட், அதாவது இந்த Zcj மைனஸ் Zjல த்ரீ கன்ஸ்ட்ரெயின்ட் வரும்போது பாசிட்டிவ் வேல்யூவை கீ காலமா எடுப்போம். அப்ப the most positive value of the த்ரீ இல்லையா? இந்த த்ரீ இருக்குது இல்லை, இதுதான் என்னது? the most positive value. X3 இருக்குது இல்லை, இந்த காலத்தை தான் நம்ம என்ன பண்ண போறோம்? கீ காலமா எடுக்க போறோம். நம்ம என்ன பண்ண போறோம்? ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்யூஷன் என்னது? that is 10 divided by 1 that is equal to 10. Then 2 divided by minus 1 that is equal to minus 2. Then 0 divided by 3 that is equal to infinity. சரியா? அப்போ இதுல ரேஷியோல நீங்க பார்க்கும்போது கீ ரோ எப்படி கண்டுபிடிக்கணும்னா லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ அததான் என்ன பண்றாங்க? கீ ரோவா கண்டுபிடிக்கிறாங்க. இதுல இது லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ, ஏன்னா 2 வந்து நெகட்டிவா இருக்குது, இது இன்ஃபினிட்டியா இருக்குது. ஆனா லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ நமக்கு இதுல 10ஆ தான் இருக்குது. இந்த ரோவை கீ ரோன்னு எடுத்துக்கிறோம். கீ ரோ அண்ட் கீ காலம் எந்த இன்டர்ஜெக்ஷன் ஆகுதோ அதான் என்னது? கீ எலமெண்ட். ஸோ we are getting 1 as the key element. இந்த S1 இருக்குது இல்லையா? this is the leading variable. ஸோ இந்த S1 leading variable, இந்த X3 இது வந்து entering variable. So X3 is the entering variable and S1 is the leading variable. We are going to find out the first iteration. Iteration 1. இப்போ இதுல வந்து Cij வந்து நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல இருக்க கோஎஃபிஷியன்ட் அப்படியே நம்ம எழுத போறோம். இதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ 1 minus 1 3 0
0, 0. The basic variables x1, x2, x3, s1, s2, s3. இதுதான் basic variable. Entering variable is that is x3. அப்போ entering leaving variable s1. So x3 entering variable. Remaining என்னது s2, s3 இருக்குது இல்லையா? அதை எழுதி x3 ஓட coefficient that is 3. அதனால 3 அதில் எழுதுறோம். Then s2 ஓட coefficient that is 0. அந்த 0 எழுதிடுறோம். Then x3 ஓட coefficient that is 0. இது 0 எழுதிடுறோம். இப்போ இது x3 ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ரோ இருக்குது இல்லையா, இந்த ஹோல் ரோவையும் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம கீ எலமெண்ட் இருக்குது இல்லையா, இந்த கீ எலமெண்ட்னால நம்ம என்ன பண்றோம், டிவைட் பண்ண போறோம். ஸோ டிவைட் பண்ணா வர ஆன்சர் தான் என்னது, நமக்கு x3 ஓட வேல்யூஸ். 1 divided by 1, that is 1. Again 1 divided by 1, that is 1. Then 1 divided by 1, that is again 1. 1 divided by 1, that is 1. 0 divided by 1 is 0. 0 divided by 1, 0. 10 by 1, that is 10. இதை S2 ஓட வேல்யூ நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். S2 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஈஸியான ஃபார்முலா நான் இப்ப சொல்லி தரேன். தட் இஸ் formula, new value ஓட வேல்யூ என்னது, that is old value minus corresponding key column value into corresponding new row value. So old values என்னது, இதுதான் என்னது old values. சரியா, இதுதான் old values. Then minus 1 தான் என்னது, corresponding key column value into new row value. New row value அப்படின்னா இருக்குது இல்லையா, நியூ ரோ நம்ம இப்ப கண்டுபிடிச்சோம். இந்த நியூ ரோ இதோட வேல்யூ. முதல்ல இந்த S2 ஓட வேல்யூஸை நம்ம அப்படியே எழுதிடுவோம். இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கணும். மைனஸ் அடுத்தது பிராக்கெட் கொடுத்துருக்கோம் இல்லையா, பிராக்கெட் ஓப்பன் பண்ணிடுவோம். corresponding key column value that is minus 1 இல்லையா, அப்ப எல்லாத்துலயுமே -1 போட்டுருவோம். corresponding new row value. நியூ ரோ என்னது, நியூ ரோ இதுல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த வேல்யூ அப்படியே எழுதிடுறோம். பிராக்கெட்டை இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். 0 minus -1 into -1, that is -1. அப்ப இதோட ஆன்சர் that is 0 plus 1 equal to 1. சரியா, then second 1 minus -1 into -1, that is -1, that is equal to 1 plus 1, that is equal to 2. Next -1 minus -1 into -1, that is -1 equal to -1 plus 1 equal to 0. Equal to 0 minus -1, that is equal to 0 plus 1, that is equal to 1. 1 minus -1 into 0, that is 0, that is equal to 1 minus 0, that is equal to 1. Next 0 minus -0, that is equal to 0. Then 2 minus -1 into 10, that is -10, equal to 2 minus into minus plus 2 plus 10, that is equal to 12. இந்த வேல்யூஸை நம்ம என்ன பண்ண போறோம், அப்படியே இந்த S2 ரோல நம்ம போய் எழுத போறோம். S2 ஓட வேல்யூ that is 1 2 1 1 0 12. சரியா, S2 ஓட வேல்யூ நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட் we are going to find out S3. S3க்கு என்னது, the same formula தான். That is new value equal to old value minus corresponding key column value into corresponding new row value. அப்போ the old value அப்படின்னா என்னது, இதுதான் என்னது old value. The old value minus corresponding key column value.
இதுதான் என்னது கீ காலம் வேல்யூ இன்டு the new row value. நியூ ரோ வேல்யூ இதுதான் என்னது நியூ ரோ வேல்யூ. சரி, ஓல்டு வேல்யூ தான் நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்படியே எழுத போறோம். தட் இஸ் காலம் வேல்யூ. கீ காலம் வேல்யூ 3 இல்லையா, 3 வந்து நியூ ரோ வேல்யூ. நியூ ரோ வேல்யூன்னா நம்ம இதுல கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த நியூ ரோ வேல்யூ தான் அப்படியே நம்ம இப்ப எழுத போறோம். தட் இஸ் 1 சால்வ் பண்ணாங்க. அப்போ 2 minus 3 into 1, that is 3, that is equal to minus 1. Next, minus 2 minus 3 equal to minus 5. Next, 3 minus 3, that is equal to 0. Next is 0 minus 3, இதோட answer minus 3. Then equal to 0 minus 0, இதோட answer 0. Then 1 minus 0, then answer 1. 0 minus 30, then answer that is minus 30. Values நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், இந்த iteration 1ல எழுத போறோம். So minus 1, minus 5, 0, minus 3, 0, 1, minus 30. 3 into 1 plus 0 into 1 plus 0 into minus 1. So 0 into anything that is 0. Our 3 into 1, அதோட value that is 3. 3 into 1 plus 0 into 2 plus 0 into minus 5. இப்போ இதோட answer that is 3. 3 into 1 plus 0 into 0 plus 0 into 0. Again, in the answer that is 3. 3 into 1 plus 0 into 1 plus 0 into minus 3, that is 3. 3 into 0 plus 0 into 1 plus 0 into 0. இதோட answer 0. 3 into 0, 0 into 0 plus 0 into 1, இதோட answer 0. 3 into 10 plus 0 into 12 plus 0 into minus 30. இதோட answer 30. Cj minus Zj கண்டுபிடிக்கிறது, that is 1 minus 3. 1 minus 3 ஓட answer that is minus 2. Minus 1 minus 3. Minus 1 minus 3, that is minus 4. 3 minus 3. 3 minus 3 ஓட answer that is 0. 0 minus 3, that is minus 3. 0 minus 0, இதோட answer that is 0. Minus 0, இதோட answer again that is 0. Have to see the optimality condition. Optimality condition for maximization, all Cj minus Zj less than or equal to 0. அவன் நம்ம Cj minus Zj கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதுல இருக்க Cj minus Zj இது எல்லாமே எப்படி இருக்கு, less than 0-வா இருக்குது. So hence we have find out the optimal solution. So the optimal solution is 30. So the optimal solution is it equal to 30, x1 equal to 0, x2 equal to 0, x3 equal to 10. இங்க பாருங்க, x3 ஓட வேல்யூ இருக்குது, x3 is 10, x3 ஓட வேல்யூ 10, x1 x2 நமக்கு இங்க வேல்யூ இல்ல, அதனால அதை என்னவா எடுத்திருக்கோம், 0-வா எடுத்திருக்கோம். நம்ம cross check பண்ணி பார்க்கலாம். Z ஓட வேல்யூ that is x1 minus x2 plus 3x3. இதுதான் என்னது objective function. Z ஓட வேல்யூ that is 30,
that is equal to 0 minus 0 plus 3 into 10. That is equal to 0 minus 0 plus 30, hence equal to 30. So, hence proved. Then the optimal solution.